ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பிரி டே, ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரி டே மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டாக சைட்வேஸு ஒரு அந்த 650க்கும் 600க்கும் இடையில வந்து மாட்டிக்கிட்டு பயங்கரமாக முடிச்சிச்சு இன்றைக்கி மார்க்கெட்டு. பெரிய லெவலில் எந்த மூமெண்ட்டுமே கொடுக்கல இன்றைக்கி. ஐடி வழக்கம் போல் செல்லிங்கில் தான் இருந்துச்சு. எஃப்எம்சிசி செல்லிங்கு. ஆட்டோ செக்டர் வந்து கொஞ்சம் பையிங்கில் போயிட்டோம். பேங்கிங் வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம், சப்போர்ட் லைனு. ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆனனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு இன்றைக்கி. நான் வந்து ஒரு 250 பாயிண்ட் கேப் அப்பு. ஆனால் நிஃப்டி பெருசாக வந்து கேப் அப்லாம் ஆகலை. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுசோன் அண்ட் நாஸ்டாக்லாம் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நாளைக்கும் ஒரு ஃப்ளாட்டாக நெகட்டிவ் ஓப்பனிங் தான் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 24,500 டச் பண்ணிருச்சுனாலோ இல்லை 400 500 டு 400க்குள்ளே ரிவர்சல் எடுக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அது வரைக்கும் வரும், வந்து திரும்பவும் தான் நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போ வரைக்கும் அது வரல. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த லெவல் வந்துட்டு தான் பிரேக் திரும்பவும். ஸோ நாளைக்கு வந்து அந்த லெவல் வருதா இல்லையான்னு பார்க்கலாம். ஏன்னா வியாழக்கிழமை வேறு லீவு காந்தி ஜெயந்திக்கு. ஸோ அதனால் நாளைக்கு வந்து சென்செக்ஸ் வேறு எக்ஸ்பைரி ஆகுது. ஸோ நிறைய விஷயங்கள் நாளைக்கு இருக்கனால ஸோ நாளைக்கு வந்து ரிவர்சல் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அடுத்து தீபாவளி வருது. தீபாவளி வரைக்கும் ஒரு மாதிரி ஏற்றி அடுத்து இறக்குவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 24,500 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து இந்த 24,600 பிரேக் பண்ணிச்சுன்னா 24,500 வரைக்கும் ஃபால் ஆக பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக பேங்கிங். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து அதான் இன்றைக்கி அவன் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த ட்ரெண்ட் லைன் மேலேயே தான் இருக்கான். ஸோ இப்போதைக்கு 630 இருக்கான். ஸோ 470 அப்படிங்கிறது சப்போர்ட்டு. நாளைக்கு ஒரு கேப் அப் கிடச்சிச்சு. இந்த இதுக்கு கீழே வரணும். 470க்கு கீழே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு செல்லிங் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஐடி. ஸோ ஐடி வந்து கீப் ஆன் செல்லிங்கில் தாங்க இருக்கான். நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஒரு செல்லிங் இருக்கும். ஸோ 32,900 வரைக்கும் வந்துட்டு தான் வந்து ரிவர்சல் கொடுப்பான். ஓகேங்களா? ஹெவி வெயிட்ஸான ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவல்லே வந்து ஒரு மாதிரி சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் மூவ்மெண்ட் கொடுக்க மாட்றாங்க. ஒரு மாதிரி மூமெண்டமே இல்லாத மாதிரி இருக்குது மார்க்கெட்டில் பெருசாக. ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு, வேறு எதுவுமே ஓடல. ஹெவி வெயிட்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸே இல்லை சுத்தமாக. ரிலையன்ஸும் அதே மாதிரி தான், அதே இடத்துல தான் சுற்றிட்டு இருக்கான். இதை உடச்சான்னா இன்னும் கொஞ்சம் செல்லிங் போவான். ஸோ ரிலையன்ஸ்க்கு அடுத்த சப்போர்ட் வந்து 1352, இப்போ 1360 இருக்கான். ஓகேங்களா? ஓகே. இப்போ வேறு ஏதோ விசாவுக்கு வந்து இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து அங்கே போகிறோம் அப்படின்னா விசா எடுக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணுவோம்ல, அதில் ஏதோ இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நிறைய ட்ரம்ப் வந்து விளாண்டுட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.